ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்மனா கேரளா டிகேசிங் தான் பார்க்க போகிறோம். 25/12/2025க்கான காருண்யா ப்ளஸ் 603 குழுக்களில் கேரளா டிகேசிங்கில் தரமான ஒரு வெற்றியோடு இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான கெஸிங்கை பார்க்கலாம். பார்த்தோம்னா 24/12/2025க்கான கேரளா டிகேசிங்கில் தனலட்சுமி 33 குழுக்களில் 100% நம்ம இன்றைக்கான ரிசல்ட்டு 869. இன்றைக்கான ரிசல்ட் இதுதான் 869. நம்ம எடுத்துக்கக்கூடிய நம்பரை பார்க்கலாம் வாங்க. 869 ரிசல்ட்டு. நம்ம என்ன எடுத்துருக்கோன்னு பார்த்தோம்னா 4 அதிகமாக நம்ம கெஸ் பண்ணோம். இன்றைக்கும் மிஸ் ஆகிடுச்சு, நேற்றுக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் 869 நம்ம பி போர்டில் நமக்கு ஸ்ட்ராங்காக எடுத்துட்டோம். சரியாக தரமான ஒரு நம்பரை. பி போர்டில் நமக்கு 6 பாஸ் ஆகிடுச்சு. அதே போல் 7 சி போர்டில் கொடுத்துருந்தோம். ஆனால் 7 வரலன்னா நமக்கு 9 நிச்சயம் வரும்னு சொன்னபடி நமக்கு 2 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. நம்ம நேற்றைய முதல் தினம் நமக்கு 2 நம்பர் பாஸ் ஆகி ஜஸ்ட் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம 2 நம்பர் எடுத்தோம்னா ஜஸ்ட் ஏ போர்டில் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு நண்பா. ஆனால் அந்த 8 நம்ம எடுத்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பி போர்டில் சப்போர்ட் நம்பரை கொடுத்துருக்கோம். 8 மாற்றி இறக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம் அது. பார்த்தோம்னா ஏ போர்டில் கொடுத்தா ஒரு தரமான வெற்றியை கொடுத்துருக்கான் நண்பா. நான் கரெக்டாக கெஸ் பண்ணோம். நம்ம இன்றைக்கி ஒரு நாள் மிஸ் பண்ணால் மற்ற நாள் எப்பொழுதுமே வெற்றி கொடுப்போம், எல்லாருக்குமே தெரியும். அதே போல் ஜஸ்ட்டு மிஸ்ஸு நமக்கு 8 ஏ போர்டில் பாஸ் ஆகியிருந்தால் நல்ல வெற்றியாக இருந்திருக்கும் நண்பா. மிஸ் ஆகிடுச்சு. இது போல் இல்லாமல் நம்ம நாளைக்கு தரமான வெற்றியை கொடுக்குறேன். அதே போல் நம்ம பாக்ஸில் டபுள்ஸ் பார்ப்போம். நான் டபுள்ஸ் நான் எழுதும் போதே சொன்னேன். என்ன சொன்னேன்னா நமக்கு டபுள்ஸ் நமக்கு கட்டாயம் பாஸ் ஆகும். நம்ம டெய்லி வின்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னேன். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 69 பிசியில் 69 பாஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் டிஜிட்டில் என்ன எடுக்கிறோமோ அது அப்படியே பாஸ் ஆகும். நம்ம 4 தான் அதிகமாக கெஸ் பண்ணோம். நமக்கு 4 மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி சி போர்டில் மட்டும் நமக்கு 9 எடுத்திருக்கோம். 6 69 அப்படியே பாஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு 689. இங்கே பார்த்தீங்கன்னா 87 கொடுத்துருக்கோம். 89 நம்ம 7 எய்ம் பண்ணோம். ரெண்டுமே நமக்கு ஏமாத்திடுச்சு. ஆனாலும் நமக்கு வெற்றி எடுத்திருக்கோம், நல்ல வெற்றியை. அதே போல் நம்ம பாக்ஸில் பாருங்கள். இதே போல் நம்ம 3 நாள் நம்ம டபுள்ஸ் பாஸ் ஆகிருக்கு. இப்போ பாக்ஸ் நம்பர் தான் பார்க்க போகிறோம். 869 ரிசல்ட்டுக்கு நமக்கு பார்த்தோன்னா 469 ஜஸ்ட்டு மிஸ் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா 469 நம்ம 8 கெஸ் பண்ணால் நம்ம அதிகமாக கெஸ் பண்ணல. 8 நம்ம கேர் எடுத்துக்கலன்னா 869 8 மட்டும் நம்ம ஏ போர்டில் போட்டிருந்தால் தரமான வெற்றி இறக்கிருக்கலாம். 869க்கு நம்ம பிசி பாஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போச்சு நண்பா. அன்னைக்கு இல்லைனா ஒரு நல்ல ஒரு வெற்றி எடுத்துக்கலாம். நம்ம அதிகமாக 4யும் 7யுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டோம். ஆனால் 69 இந்த 6 ரொட்டேஷனில் வருது நம்பரு. இந்த 9 ரொட்டேஷனில் வரக்கூடிய நம்பர்னால நம்ம எடுத்தோம். அதே போல் வந்துருச்சு. இது போல் இல்லாமல் ஜஸ்ட் மிஸ்ஸு. இது போல் இல்லாமல் ஒரு தரமான கெஸிங்கோட நாளை வீடியோக்கு போகலாம் நண்பா. வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதுதான் உங்களுக்கு உடனுக்குடனாக பார்க்கவும் முடியும். லைக் பண்ணி விட்டுருங்க, பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாளைக்கான ஒரு தரமான கெஸிங்கை பார்க்கலாம் நண்பா. இப்போ பார்த்தோம்னா ஒரு ஆல் போர்டு தான் பார்க்க போகிறோம். ஆல் போர்டு 4 ஆட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் தான் கொடுக்க போகிறோம். ஆல் போர்டு பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட பெஸ்ட்டு நம்பர் கணிப்பு என்னென்னு பார்த்தோம்னா 4 ஆட்டத்தை பொறுத்தவரையிலும் நிச்சய பரிசு நாளைக்கு இருக்கு நண்பா. நாளைக்கு நமக்கு சைபர் இல்லாமல் ஆட்டம் கிடையாது நண்பா. 100% நமக்கு வின்னிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு 100% இருக்கு நண்பா. நிச்சயம் நாளைக்கு வெற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு 100% இருக்குது. உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். நமக்கு சைபர் முழுக்க ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். இந்த சைபர் எந்த போர்டில் வருது, சிங்கிள் டிஜிட்டில் சைபர் எந்த போர்டில் வருது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பெஸ்ட்டு நம்பர் நமக்கு ஆல் போர்டு நமக்கு சைபர் இறங்குது 4 ஆட்டத்தில். காருண்யா ப்ளஸ் 603 குழுக்கள் நம்பர்லேயே நமக்கு
இருக்குது. நமக்கு சைபர் நாளைக்கு ஆட்டத்தில் நிச்சயம் வரும். எந்த போர்டில் வருதுன்னு சொல்கிறேன். நம்ம சேனல் புதுசாக பார்த்தா ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நாங்கள் சிம்பிள் ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய பெஸ்ட் நம்பர், அதாவது என்னை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டான ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 போர்டுலேயுமே வரக்கூடிய பெஸ்ட்டு 2 நம்பர் தான் பார்க்க போகிறோம் நண்பா. உங்கள் கணிப்பில் என்னோட கெஸ்ஸிங்கில் வர நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், கட்டாயப்படுத்த கிடையாது. பார்த்தோம்னா பெஸ்ட்டு நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் நமக்கு ஆல் போர்டில் சொன்ன நம்பர் நமக்கு சைபர் ஏ போர்டில் நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு சான்சஸ் அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது. உங்கள் கணிப்பில் இது போல் சைபர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதே போல் நமக்கு சைபர் வராத பட்சத்தில் நமக்கு வந்து சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து 2 வந்து நமக்கு வந்து வருது நண்பா. சப்போர்ட் நம்பர் 2 வந்து நமக்கு கேரண்டியாக வருது. உங்கள் கேசிங்கில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஆல் போர்டில் சொன்ன சைபர் நமக்கு ஏ போர்டில் தான் வரப்போகுது. பி போர்டை பொறுத்தவரையிலும் 7 ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னைக்கு ஆட்டத்தை பொறுத்தவரையிலும் பி போர்டில் ஸ்ட்ராங்காக 7 வந்து மீண்டும் ரொட்டேஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பா. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். 7 சப்போர்ட்டில் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் நமக்கு சப்போர்ட்டில் ஸ்ட்ராங்காக 7 வந்து வருது. சப்போர்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு 4 வருது. 4 நம்ம 2 நாளில் கெஸ் பண்ணோம், மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் நாளைக்கு சப்போர்ட்டில் நமக்கு 4 இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. சி போர்டை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பர், அதாவது நமக்கு 5 மீண்டும் ரிப்ளேஸ்மெண்ட் ஆக வாய்ப்பு. உங்கள் கெஸ்ஸிங்கில் இது போல் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பெஸ்ட்டு நம்பர் தான் சொல்லுவேன். சி போர்டில் அந்த 5 வராத பட்சத்தில் ஸ்போர்ட்டாக இருக்கக்கூடிய நம்பரு வந்து 1 நமக்கு இறங்கக்கூடிய. இதான் நம்மளோட பெஸ்ட் நம்பர். ஏ போர்டில் சைபர் 2, பி போர்டில் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பெஸ்ட்டு நம்பர் இதுதான். டபுள்ஸ் வந்து பார்க்கலாம். டபுள்ஸை பொறுத்தவரையும் சிஏசி. ஏபியை பொறுத்தவரையிலும் சிங்கிள் டிஜிட்டில் என்ன நம்பர் வருதோ அப்படியே கொடுப்போம். சைபர் வந்து அதிகபட்ச வாய்ப்பு வந்து சைபர் 7, அதே 24. நமக்கு சப்போஸ் நமக்கு 53 ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பர் நமக்கு இறங்க வாய்ப்பு வந்து நாளைக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் இது போல் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். பிசியை பொறுத்தவரையிலும் ஒரு 40, அதே போல் 31 இதான் வரையிலும். அதே போல் ஏசியை பொறுத்தவரையிலும் 42. சி போர்டில் சைபர் வந்து இறங்கக்கூடிய வாய்ப்பு வந்துருக்கு. அதனால தான் ஒரு பெஸ்ட் நம்பர் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். தரமான ஒரு பாக்ஸ் நம்பர் வந்து கொடுக்க போகிறோம். பார்த்தோம்னா ஏபிசியில் ஒரு பெஸ்ட்டான சைபர் 70 கூடிய தருணம் வாய்ப்பும் இருக்குது. அதிகமாக 5 நம்ம ஸ்ட்ராங்காக இறங்கக்கூடிய நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இறங்கல ரெக்யூர்மெண்ட்டாக இறங்க வாய்ப்பு வந்து இருக்குது நண்பா. அதே 4 சான்சஸ் வந்து இருக்குது. 431 ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் அந்த மாதிரி 204 ஒரு இருக்குது. என்னை பொறுத்தவரையிலும் பெஸ்ட்டு நம்பராக தான் நான் சொல்லுவேன். அதே போல் 547 இதுதான் என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்கும்.